வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ வாங்க பார்ப்போம். ரொம்ப முக்கியமான வீடியோப்பா. இந்த கண்ணாடி ஜன்னல் கதவு மொத்தம் 2. ஒரு கதவு வந்து வீல் இருக்குது, அது கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த சுற்றி வேறு அந்த இது போட்டிருக்காங்க இல்லையா, ரப்பரு கண்ணாடி அழுத்தி நிற்கிறதுக்காக. அது அங்கங்கே கொஞ்சம் ரொம்ப வருஷமாச்சுல்ல, 13 வருஷமாச்சுல, ஒரு மாதிரி இருக்குது. சரி மாற்றலான்னு நினச்சி ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து காட்டினோம். அந்த வீலெல்லாம் போயிருக்குதுமான்னு சொன்னார். எல்லாத்தையுமே நல்லா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டீ வச்சு கொண்டு வரலான்ட்டு கீழே போயிட்டுப்பா. இந்த கண்ணாடி, அதாவது நான் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறேன் பாருங்கள், இந்த கண்ணாடி தனியாக வந்திருக்கு. முதல்ல கரெக்டாக தான் இருந்துச்சு, இவங்க தள்ளி பார்த்துருப்பாங்க போல். இந்த பின்பக்கமாக இருக்கிற கண்ணாடி அப்படியே இருக்குது, அதாவது ஒரு கதவு மட்டும். இப்போ இது காற்றுக்கு கீழே விழுந்துட்டா என்ன பண்ணுறது? இதை நம்ம ஒரு கயரை வச்சு இந்த கம்பியோடு சேர்த்து, அந்த கிரில் இருக்குல்ல, அதோடு சேர்த்து கட்டி வச்சுருவோம். ஏன்னா காற்றுக்கு அடிச்சிச்சின்னா கீழே விழுந்துட்டால் கஷ்டமாயிரும். ஏன்னா வர்றவங்க டக்குன்னு இந்த பின்பக்கம் இருக்கிற கதவை மட்டும் அப்படி தள்ளி பார்த்துட்டு அசால்ட்டை விட்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு நான் நினச்சிதேன். இப்போ அதை கட்டுறதுக்கு ட்ரை பண்ணேன். அதை கையை உள்ளே விட்டு ஒன்றும் கட்ட முடியலை. அதுக்கப்புறம் இந்த குச்சியை வச்சு ஏதாவது பண்ணலான்னு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கேன். விஷயம் என்னென்னா, ஏமா இப்படி கற்பனை பண்ணுறீங்க, கீழே விழுந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது. உண்மையிலேயே ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி கதவு கீழே விழுந்துருச்சு. அன்றைக்கி ஒன்றும் ஆகலை. இருந்தாலும் அந்த இடத்துல குழந்தைங்களோ பெரியவங்களோ யார் இருந்திருந்தாலும் கஷ்டந்தான். அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணி போட்டாச்சு. இந்த மாதிரி பிரச்சனை நம்மளுக்கும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ வந்து வேலை பார்க்க வரைக்கும் இந்த கண்ணாடியை நம்ம கட்டி வச்சிடணும் கிரிலோடு சேர்த்துன்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். எப்படி கட்டுறதுன்னு தெரில. ஏன்னா நாராயண காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போயிடுறான். அவர்கிட்ட கூப்பிட்டோம்னா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, பரவாயில்ல, நீ சும்மாவே கற்பனை பண்ணாதன்னாரு. ஆல்ரெடி ஒரு ஜன்னல் கதவு விழுந்திருக்குல்ல, அது எப்படி கற்பனை ஆகும்? அதே மாதிரி நம்மளுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நான் முன்னெச்சரிக்கையாக கட்டுறேன்ப்பா. உண்மையிலேயே பயந்துக்கிட்டு தான் கட்டுறேன். ஏன்னா பின்னாடி வீடு இருக்குது. வெறும் இடமா இருந்து அந்த பக்கம் ஆள் நடமாட்டம் இல்லைன்னா கூட தைரியமாக இருந்துடலாம். இப்போது இந்த குச்சியில் இந்த கயிறை கட்டி ரொம்ப நேரமாக வீடியோ எடுக்காததுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் முயற்சி பண்ணிட்டேன். ஆனால் இதை நம்ம போடணுங்கிறதுக்காக போடுறேன். எதுக்குன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா இருக்கட்டும் அப்படின்னு அசால்ட்டாக இருந்துட்டோம்னா, அந்த வீல் போயிருச்சுன்னா கண்ணாடி வந்து அந்த கதவு வந்து லூஸ் ஆகிடுது. எந்த நேரத்தில் இந்த ட்ரெயின் தண்டவாளயத்திலேருந்து அந்த ட்ரெயின் வந்து ஒதுங்கினா என்னாகும், அந்த மாதிரி தான் இதுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஊடை இருக்கிற கம்பியில் இந்த வீல் வந்து போக வர்றதுக்கு வாட்டமாக இருக்குது. அந்த வீல் போயிருச்சுன்னா இது கஷ்டம். இந்த தள்ளுறேன் பாருங்கள், ஜன்னலோட அந்த கிரிலோடு சேர்ந்து தான் அந்த ஜன்னல் சாஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி செம்ம காற்று வேறு அடிச்சிச்சு. நல்ல வேலை நான் போய் டக்கு டக்குன்னு ஒரு சவுண்டு வருது. நான் அவர்கிட்ட கேட்குறேன், இந்த சவுண்டு எங்கே வருதுன்னு. இந்த ஜன்னல் தான் லைட்டாக அப்படியே அசைஞ்சு சவுண்டு வந்திருக்கு. அப்பா என்ன பண்ணுவார், மேல் வீட்டில் ஆள் இருக்காங்க, பக்கத்தில் ஆள் இருக்காங்க, ஏதாவது இஞ்சி தட்டியிருப்பாங்கன்னு இப்படி சொல்லி விட்டார். நல்ல வேலை இதை பார்த்துட்டு முதல்ல இந்த ஜன்னலை நம்ம இந்த கம்பியோடு கட்டி வச்சுட்டு தான் மிச்ச வேலைன்னு சொல்லிட்டு தான்ப்பா நான் முயற்சி பண்ணி கட்டிகிட்ருக்கேன். இது சின்னதாக அடக்கமாக இருந்தால் டக்குன்னு இப்படி உள்ளே விட்டு கயிறை இழுத்துடலாம். அகலமாக இருக்குது, கை உள்ளே போய் அப்படி சுற்றி வரல. அதுக்கப்புறம் தான் இந்த குச்சியை வச்சு கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற்றி இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணிட்டேன். இதை இப்படி கட்டி வைக்காட்டி என்னம்மா விழுகாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பாத்ரூம் ஜன்னல் வைக்கிறதுக்கு அந்த கரையான் பிடிச்சிருச்சு அப்படின்னு அலுமினிய ஜன்னல் வச்சோம் இல்லையா, அன்றைக்கி ஒரு பெரிய சண்டையாக போச்சு. நீங்கள் இந்த பக்கம் ஜன்னலை தள்ளி வைக்கக்கூடாது, அப்படி வச்சிங்கன்னா நான் உடச்சிருவேன், செஞ்சுருவேன். அன்றைக்கி அப்படித்தான் அந்த வீட்டில் இருந்து ஜன்னல் விழுந்துருச்சுன்னு பெரிய சண்டை. அதுக்கப்புறம் அவங்கள சொல்லி சமாளித்தேன். தம்பி, ஒரு தடவை இப்படி நடந்திருக்குன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு நடக்கக்கூடாதுன்னு நாங்கள் முன்னெச்சரிக்கையாக இருப்போம்னு சொல்லி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க கம்முன்னு அமைதியாக போயிட்டாங்க. இருந்தாலும் இந்த கண்ணாடியை சரி பண்ணுறதுக்கு பார்க்க வந்தவங்க இந்த மாதிரி ஓரமாக வச்சுட்டு போயிட்டாங்க. அதாவது ஒரு கதவை அப்படி இருக்குது கரெக்டாக, இன்னொரு கதவை இந்த ஜன்னலில் அந்த கிரில்லையே சாத்தி வச்சுட்டாங்க. இது வந்து டக்குன்னு விழுந்துட்டால் என்ன பண்ண முடியும்? அதனால தான் இந்த மாதிரி கட்டி வச்சுட்டு மறுநாள் வருவாங்க, இல்லைன்னா ஒரு 2 நாள் கழித்து வருவாங்க. அது வரைக்கும் இப்படி இருக்கட்டும். வந்த உடனே முதல்ல இந்த ஜன்னலை கழட்டி நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இந்த மாதிரி கட்டி வைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டு ஜன்னலில் அந்த கண்ணாடியை இறுக்கமாக பிடிக்கிறதுக்கு ஒரு ரப்பர் போடுவாங்க, அது போயிருந்தாலும் சரி,
இல்லை இந்த வீல் போயிருந்தாலும் உடனே அதை சரி பண்ணிடுங்க. கீழ் வீடுனா கூட பரவாயில்ல, மாடி வீடாக இருந்துச்சுன்னா, முக்கியமாக அந்த பக்கம் மக்கள் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே சரி பண்ணிடுங்கப்பா. அன்னைக்கு அந்த கண்ணாடி இந்த மாதிரி ஏதோ மிஸ்டேக்கில் தெரியாமல் விழுந்தது தான். நல்ல வேலை, கடவுள் புண்ணியத்தில் ஒன்றும் நடக்கலை. இருந்தாலும் நம்ம தொலைநோக்கு சிந்தனையோட முன்னெச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கண்ணாடியெல்லாம் சரி பண்ணி போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ஏதாவது இப்படி பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே சரி பண்ணிடுங்க. ஏன்னா பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டு முழிக்கிறத விட சின்னதாக இருக்கும்போது அதை சரி பண்ணிடுறது நல்லது. சொந்த வீட்டுக்காரவங்களாக இருந்தால் உடனே பண்ணிடுங்க. வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா உடனே ஓனருக்கு தெரியப்படுத்திடுங்க, இப்படி இருக்குது, இதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு. ஒருவேளை ஓனர் வர்றதுக்கு முடியலை, வெளியூரில் இருக்காங்க அப்படின்னா, நாங்கள் இதை சரி பண்ணிக்கிறோம், நீங்கள் அந்த பணத்தை கொடுத்துருங்க, இல்லை வாடகையில் கழிச்சு விட்றோம்னு சொல்லி நீங்கள் முன்னாடியே சரி பண்ணிடுங்க. அப்போத்தே உங்களுக்கு நல்லது, ஓனருக்கு நல்லது, சுற்றி இருக்கிற மக்களுக்கும் நல்லது. சரிங்களாப்பா? வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.